டீலர்ஷிப்பில் காரோட ஃபைனான்ஸுக்கோ அப்படி லீஸுக்கு வாங்கக்குள்ள அந்த டீலர்ஷிப்பால் கெப் இன்சூரன்ஸ்னு ஒன்று போட சொல்கிறாங்க. நான் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள டிப்ரிசியேஷன் ப்ரொடெக்ஷனுங்கிற கவரேஜ் நான் எடுப்பேன். அதனால் கெப் இன்சூரன்ஸுங்கிறது அடிஷனலாக நான் டீலர்ஷிப்பால் போடுறது அவசியமா இல்லையான்னு சொல்லி நேற்று ஒரு ஆள் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. நீங்கள் ஒன்டாரியோவில் லீஸுக்கோ ஃபைனான்ஸுக்கோ கார் வாங்க போகிறீங்க அப்படி ஃபியூச்சரில் வாங்குற பிளானில் இருப்பீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இந்த வீடியோ பாருங்கள். ப்ளஸ் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது இப்போ தேவைப்படாட்டியும் ஃபியூச்சரில் தேவைப்படும். அநேகமான ஆட்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய டவுட் ஒன்று தான் கெப் இன்சூரன்ஸுக்கும் இந்த டிப்ரிசியேஷன் ப்ரொடெக்ஷனுக்கும் இடையில் இருக்கிற இந்த பிரச்சனை. இந்த வீடியோவில் டிப்ரிசியேஷன் ப்ரொடெக்ஷன் என்ன, அது எந்த அளவுக்கு உங்களை கவர் பண்ணும், அதே மாதிரி கெப் இன்சூரன்ஸ் என்ன, அது எந்த அளவுக்கு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். நேற்று என்கிட்ட வந்து கதைச்ச அவர் அதே சேம் சினாரியோவை நான் சொல்கிறேன். ஓகே, அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டீலர்ஷிப்பில் கார் வந்து ஃபைனான்ஸ் பண்ண போகிறாரு. பிராண்ட் நியூ கார். ஓகே, அந்த கார் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் $50,000, அதாவது கார் ஒரிஜினல் ப்ரைஸ். அவர் ஃபைனான்ஸ் பண்ணுறதால அவருக்குரிய இன்ட்ரெஸ்ட் வருது ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா $20,000. இட் மீன்ஸ் அவர் இந்த கார் ப்ரைஸ் 50,000, இன்ட்ரெஸ்ட் 20,000. அப்போ டோட்டலாக அவர் பேங்க்குக்கு லோன் எடுக்கிறாரு எவ்வளோன்னு சொன்னால் $70,000 லோன் எடுக்கிறாரு. 3 சினாரியோவில் இந்த விஷயத்தை நம்ம பார்ப்போம். இப்போ கார் எடுக்கக்குள்ள அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் கார் டீலர்ஷிப்ட எனக்கு கெப் இன்சூரன்ஸ் வேணான்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ளேயும் டிப்ரிசியேஷன் ப்ரொடெக்ஷனுங்கிற கவரேஜ் வேணான்னு சொல்லிட்டு இந்த 2 கவரேஜ் இல்லாமல் அவர் கார் எடுக்கிறாருன்னு வைப்போம். முதலாவது சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கெப் இன்சூரன்ஸ் டீலர்ஷிப்ட வேணான்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள அந்த டிப்ரிசியேஷன் ப்ரொடெக்ஷனுங்கிற அந்த கவரேஜை ஓகே பண்ணி அந்த கவரேஜ் மட்டும் எடுக்காரு. இது ரெண்டாவது சினாரியோ. மூணாவது சினாரியோ என்னன்னு சொன்னால் அவர் கெப் இன்சூரன்ஸும் எடுக்காரு டீலர்ஷிப்பில். அதே மாதிரி அவர் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள டிப்ரிசியேஷன் ப்ரொடெக்ஷனுங்கிற அந்த கவரேஜையும் எடுக்காரு. இப்போ காரை அவர் வாங்கிட்டாரு. வாங்கி அவர் ஒரு வருஷம் பாவிச்சு முடிஞ்சு. உதாரணத்துக்கு இப்போ நம்ம 10,000 கார் லோனை அவர் பே பண்ணி முடிச்சிட்டாரு இந்த 1 இயர்லன்னு வைப்போம். அப்போ 70,000 லோனில் 10,000 பே பண்ணி முடிச்சிட்டாரு. இன்னும் பேங்க்குக்கு அவருக்கு லோன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 60,000 இருக்குன்னு வைப்போம். இப்போ ஒரு வருஷம் அவர் காரை ஓடினட்டார கார் வேர்த் அப்படியே டிப்ரிஷியேட் ஆகி வந்திருக்கும். இப்போ கார் ஆக்சுவல் ப்ரைஸ் ஒரு வருஷத்துக்கு பிறகு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 30,000 இருக்குன்னு வைங்க. இப்போ இவர கார் டோட்டல் லாஸ் ஆகிடும். ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்து கார் ஃபுல் டோட்டல் லாஸ் ஆகிடுது. அப்புறம் அந்த காரை எனக்கேலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் காரை களவெடுத்துட்டாங்கன்னு வைப்போம். இப்போ இந்த 3 சினாரியோ வைப்போம். முதலாவது சினாரியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கிட்ட கெப் இன்சூரன்ஸும் இல்லை, டிப்ரிசியேஷன் ப்ரொடெக்ஷனுங்கிற OPCF 43ங்கிற இந்த கவரேஜும் இல்லைன்னு சொன்னால் அவரோட இன்சூரன்ஸ் கம்பெனி அவருக்கு எவ்வளோ பே பண்ணணும்னு சொன்னால் $30,000 மட்டும்தான் பே பண்ணணும். அந்த ஆக்சுவல் கார் ப்ரைஸ் அப்போ என்ன ரேட்டோ அந்த ப்ரைஸ் 30,000 பே பண்ணணும். ஆனால் இவர் பேங்க்குக்கு கடன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பேலன்ஸ் 60,000 இருக்கு. அப்போ 60,000 மைனஸ் 30,000 $30,000 இவர் பாக்கெட்டால் காரை இல்லாமல் பேங்க்குக்கு கட்டி முடிக்கணும் இவர். இது சினாரியோ 1, 2 கவரேஜும் இல்லாததால். இப்போ ரெண்டாவது சினாரியோ எடுப்போம். இவர்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் டிப்ரிசியேஷன் ப்ரொடெக்ஷனுங்கிற கவரேஜ் இவர் இன்சூரன்ஸ் கம்பெனியில் எடுத்திருக்காரு. ஆனால் டீலர்ஷிப்பில் கெப் இன்சூரன்ஸ் எடுக்கலன்னு வைப்போம். இப்போ ஒரு வருஷத்துக்கு பிறகு கார் டோட்டல் லாஸ் ஆகிட்டு இல்லாட்டி களவு போய்த்துன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனி இவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிப்ரிசியேஷன் ப்ரொடெக்ஷன் OPCF 43 இருக்கிறதால 30,000 பே பண்ணாமல் கார் வாங்கின ப்ரைஸான கார் ரியல் காஸ்டான $50,000 பே பண்ணுவாங்க. ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனி அவர் கடன் வாங்கின அமௌண்ட்டான 70,000 பே பண்ண மாட்டாங்க. கார் வாங்கக்குள்ள கார் ரியல் ப்ரைஸ் என்னையோ அந்த ப்ரைஸை மட்டும் பே பண்ணுவாங்க. அது 50,000. இப்போ ஒரு பேங்குக்கு லோன் எவ்வளோ இருக்கு? 60,000. அப்போ 60,000 50,000 கழிச்சா $10,000 இவர் பாக்கெட்டால் போட்டு பேங்குக்கு இவர் தான் பே பண்ணணும். இப்போ மூணாவது சினாரியோ எடுப்போம். மூணாவது சினாரியோவில் இவர்கிட்ட டிப்ரிசியேஷன் ப்ரொடெக்ஷனான OPCF 43 மிரிக்கு கெப் இன்சூரன்ஸும் இவர் டீலர்ஷிப்பில் எடுத்துட்டாரு. இப்போ ஒரு வருஷத்துக்கு பிறகு கார் களவு வைத்து இல்லாட்டி டோட்டல் லாஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் இவரை இன்சூரன்ஸ் கம்பெனி இவருக்கு 50,000 பே பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்கிற லோன் அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,000. அந்த பேலன்ஸ் இருக்கிற ரிமைனிங் லோன் அமௌண்ட்டை கெப் இன்சூரன்ஸ் கவர் பண்ணி 10,000 கெப் இன்சூரன்ஸ் பே பண்ணி டோட்டல் 60,000 லோனையும் இவர் பே ஆஃப் பண்ணிடலாம். இவரோட பாக்கெட்டால் எந்த விதமான பணமும் பே பண்ணாமல் இந்த சினாரியோவை பாருங்கள். இன்சூரன்ஸ் கம்பெனி 50,000 பே பண்ணுவாங்க, கெப் இன்சூரன்ஸ் 10,000. ஸோ டோட்டலாக இவர் அவுட் ஆஃப் பாக்கெட்டில் 0 மணியோட இவர் அந்த கார் கடன்ல இருந்து வெளியால் வரலாம். அவர் நேத்தனைக்கு கதைச்சவர் சொன்னார் கெப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரோட பர்டிகுலர் காருக்கு லைக் மந்த்லி $20 மாதிரி தான் வருது இந்த மாதிரி ஏதோ சொன்னார். அதே மாதிரி இந்த டிப்ரிசியேஷன் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு இயர்லி $100 $150 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். அவ்வளோ பெரிய ஒரு காரை பொறுத்து அது மாறும். ஓகே, ஒரு அளவாக ஒரு $100-200 தான் வரும். ஸோ ஜஸ்ட் ஒரு $200-300 சேவ் பண்ணுறதுக்கு இந்த 2 முக்கியமான கவரேஜை நீங்கள் எடுக்காமல் லீஸோ ஃபைனான்ஸோ பண்ணுவீங்கன்னு சொன்னால்
நாளைக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடக்கக்குள்ள நீங்கள் பொக்கெட்டால் இதை ஃபுல் கடனையுமே நீங்கள் கட்ட வேண்டி வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு கவரேஜ் இருக்குன்னு சொன்னால் பேலன்ஸாக இருக்கிற லோன் அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை நீங்கள் திரும்ப உங்களோட பொக்கெட்டால் கட்ட வேண்டி வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது தனிப்பட்ட விருப்பம், உங்களோட ஆக்களோட விருப்பம். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லீஸோ ஃபைனான்ஸோ பண்ணுறீங்க, கார் ரபத்தை விட அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பெரிய அளவில் இருக்கி அதை உங்களால் டக்கிள் பண்ண ஏதாவது நடந்தான்னு சொன்னால் கட்டாயம் கெப் இன்சூரன்ஸ் நீங்கள் டீலர்ஷிப்பில் எடுக்கிறது பெட்டர். கெப் இன்சூரன்ஸ் டீலர்ஷிப்பால் தான் தருவாங்க. ஸோ அவங்கள்ட்ட எடுக்கிறது பெட்டர். அடுத்தது நீங்கள் பிராண்ட் நியூ கார் அடிக்கிங்க, புது கார் அடிக்கிங்கன்னு சொன்னால் OPCO 43 நாங்கள் நார்மலாக போட்டு தான் நாங்கள் தருவோம். அப்படி நார்மலாக இன்சூரன்ஸ் ப்ரோக்கர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை போடக்கூடாது, தேவையில்லைன்னு சொல்லி ரிமூவ் பண்ண சொல்லாதீங்க. அது உண்மையாக கட்டாயம் தேவையான ஒரு கவரேஜ் உண்டு. இந்த கெப் இன்சூரன்ஸ் அப்படி OPCO 43 உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கும்னு சொன்னால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஐ ட்ரை டு ஆன்சர் தட். நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர். எங்களோட ப்ரோக்கரேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30+ கம்பெனிஸோட நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் புதுசாக கார் வாங்க போகிறீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் வீடு வாங்க போகிறீங்க அப்படிலாட்டி உங்களோட கார் வீட்டையோ ரினியூவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் 10-15 நாள் வருன்னு சொன்னால் நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணலாம். 30+ கம்பெனிஸில் செக் பண்ணி உங்களுக்கு பெட்டரான ரேட்டுன்னு ஆஃபர் பண்ணுவேன். என்ன கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் இந்த நேமில் இருக்குது, இந்த பயோவில் இருக்குது, இல்லை இந்த ஃபோட்டோவில் இருக்குது. அப்படிலாட்டி எனக்கு டிரெக்டாக மெசேஜ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபோட்டோ ரிப்ளையாக கூட வரும். வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் ரிலேட்டான கொஸ்டினல் டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதை நான் டிரெக்டாக கொஸ்டினில் ஆன்சர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வீடியோ வந்து செய்ய பார்க்குறேன். பை.